விஷயங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம வழிகாட்டலாம். அதாவது கடையில போயிட்டு என்ன பண்ணுவோம், தோரம் பருப்பு கேட்போம், கடைக்காரன் உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்துருப்பீங்க. கடலப்பருப்பு கேட்போம், உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவான். இல்ல வடை செய்யணும் சார், உளுத்தம் பருப்பு வடை பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு. கடலப்பருப்புலையும் செய்யலாம், உளுத்தம் பருப்புலையும் செய்யலாம். அந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவருடைய ஜாதகத்துல கொடுப்பனை இல்லாத போது வேற ட்ராக் என்ன அப்படின்னு முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும் அப்படிங்கறதுலாம் இல்ல. இல்ல அது நான் உறுதியா இருக்கேன். அது என்னுடைய வளர்ச்சிக்கு நிறைய தடையதான் உண்டு பண்ணுது. இருந்தாலும் ஒரு சமுதாயத்துல சில விஷயங்களை அடிச்சு சொல்லும் போதுதான் சில உண்மைகளை எழும்பும். இல்ல ஒரு பந்து அப்படியே வச்சுக்கிட்ட ஓங்கி அடிங்க, நல்லா எழும்பும். அது மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் சில புரட்சிகரமான விஷயங்கள் வரும்போது நல்ல அறிவாளிகள் இன்றைய சமுதாயம் எல்லாம் ரொம்ப பிரமாதமான சமுதாயம், நல்ல பிரில்லியண்டான ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல்ட்டு இப்ப பாருங்க, மாந்திரிகெல்லாம் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு. அடுத்து ஜோதிட துறையில நல்ல புரட்சிகள், நல்ல வரவேற்புகள் காத்திருக்கு. அதுல உண்மையான உழைப்பாளிகளுக்கு நிச்சயம் காலம் கை கொடுக்கும். ஆமா, இதெல்லாம் தேவையில்ல சார். அது அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க உருவாக்குனது சார். பாக்கியாதிபதி இங்கே இருக்கு. 9 கூடிய கிரகம் பாக்கியாதிபதி. 9வது வீட்டு சப்ளாட் யாரோ அவர் பாக்கியாதிபதி. அவர் நல்லா இருந்தா பாக்கியம் கிடைக்கும், கெட்டு போனா பாக்கியம் கிடைக்காது. சப்ளாடு தான் சார். அதாவது சார் என்னன்னா, ராசிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ராசி ஃபுல்லா அடைச்சு கொள்வது ராசி சார். ஓகேங்களா? இதை வைத்து பலன் சொல்வது என்பது ஒரு தோராயமான அமைப்பு தான். இது ஜெனரலைஸ்டு பலன். ஆனா இந்த ராசியில இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க, இந்த ராசியை நீங்க பல டிவிஷனா டிகிரி, மினிட், செகண்ட் அப்படின்னு பிரிக்கும் போது 30, உதாரணத்துக்கு ஒரு கிரகம் 12 டிகிரி 30 மினிட் 45 செகண்ட்ல இருக்குன்னா, இந்த 30 டிகிரியில 12வது டிவிஷனுக்கும் 13வது டிவிஷனுக்கும் இடையில தான் 12 டிகிரி இருக்கு. அது 60 பகுதியா பிரிக்கும் போது 30வது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அது 60 பகுதி பிரிக்கும் போது 4வது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அப்படின்னு நம்ம துல்லியமா எடுக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வரும். அந்த காலத்துல ஏன் பண்ண முடியல, அந்த காலத்தோட வாழ்க்கை முறை வேற. அந்த காலத்துல கரண்ட் இல்லையே, அந்த காலத்துல ஃபேன் இல்லையே, ஒருத்தர் விசிறிட்டு தான் இருந்தாங்க. இந்த காலத்துல யாருன்னா விசிறாங்களா? இல்ல. காலம் மாறும் போது நாமும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும். கருவிகள் நமக்கு நல்ல வரப்பிரசாதம். அந்த மாதிரி நம்ம கணிதத்தை துல்லியமா பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய முறைகள் வந்துருச்சு, நிறைய சாப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால பாவாதிபதி, லக்னாதிபதி, 7 குடையவன், 8 குடையவன் அப்படின்னு நம்ம தோராயமா போகும்போது அதுல ஒரு தனித்தன்மை கிடைக்காது. இங்க அதே மாதிரிதான் சார், அதே மாதிரிதான் பொருத்தம் பார்க்கறது 10 பொருத்தம் இல்ல. அதே மாதிரி நம்ம பழைய முறையில 10 பொருத்தம் பாக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்ல. ஒருத்தருக்கு ஜாதகத்துல 7வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு மனைவி ரீதியா வருமானம் தான் வரும்னு இருக்கு. அப்ப வருமானத்தை சார்ந்த வரக்கூடிய ஜாதகத்திலையும் அதே மாதிரி வருமானத்துக்கு செல்லக்கூடிய மனைவியை நம்ம பார்க்கும்போது அது ஜாதகத்துல கமர்ஷியல் ஜாதகமா அல்லது கமர்ஷியல் இல்லாத ஜாதகமா அப்படின்னு 2 பிரிவா பிரிக்கிறோம். ஒரு ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகம், புறம் சார்ந்த ஜாதகம் 2 வகையா பிரிக்கிறோம். அகம் சார்ந்த ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோடையும், புறம் சார்ந்த ஜாதகத்தை புறம் சார்ந்த ஜாதகத்தோடையும் இணைக்கணுங்கிறது ஜெனரல் கான்செப்ட். ஆனா ஒரு ஜாதகத்துல நிறைய பிளானட் 8, 12 தொடர்பு கொள்ளுதுன்னா நம்முடைய கிளைண்டா இருக்கிற பட்சத்துல உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 7வது வீடு சுக்கிரன், லக்னம் எல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது. நீங்க கடவுளே பார்த்தாலும் இவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது. ஓகேங்களா? ஏற்கனவே விதி தீர்மானிச்சிச்சு. முதல்ல ஜாதகர், ஜோதிடர் பொருத்தம் பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கவர்ச்சியான வார்த்தை தானே வழிய, அவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதால பொருத்தத்தை நாம பெரிய அளவுக்கு நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, நடக்கிற தசாபுத்திகள் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாத போது ஒரு பொண்ணை நம்ம டிசைட் பண்ணோமா, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். இதுல 7வது வீடு யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல 6, 8, 12 இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வீக்கான ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இந்த மாதிரி வீக்கான ஜாதகத்துக்கு ஒற்றைப்படை பாகம் வர மாதிரி பொண்ணு நம்ம செலக்ட் பண்ணணும். 2வது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12 இந்த லக்னங்கள் கொஞ்சம் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். இப்ப மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா கன்னி லக்னமும் விருச்சிக லக்னமும் மீன லக்னமும் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் அப்படின்னா
மேஷ லக்னத்துக்கு எப்போதுமே தான் என்ற இது இருக்கும், கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலா ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கும். மிதுன லக்னத்துக்கு ஒரு தகவலை சரியாக சேர்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கும். கடக லக்னத்துக்கு சொத்து சேர்க்கணும் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். கன்னி லக்னத்துக்கு டாமினேட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். துலா லக்னத்துக்கு எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு திறமை இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு எதையும் மாற்றி யோசிக்கக்கூடிய திறமை இருக்கும். தனுசு லக்னத்துக்கு எதையும் இயற்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். மகர லக்னத்துக்கு எதையும் தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மீன லக்னத்துக்கு இயற்கையாவே கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இது ஜென்ரல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது. அவங்கவுங்க ஜாதகத்தோட இயல்புக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இதுல ஒற்றைப்படை லக்னங்களுக்கு ஒற்றைப்படை லக்னத்தையோ இணைக்கும் போது நல்லா இருக்கும். அது ஆண் பெண் பிரிக்கிறீங்க. ஆண் ராசியில் இருக்கிறவங்க ஆண் ராசி லக்னமாகவும், பெண் ராசியில் இருக்கிறவங்க பெண் ராசி லக்னமாகவும் நினைச்சா அது ஜென்ரலான கான்செப்ட். அது நம்ம லக்னத்துக்கு ஆறாவது லக்னமோ 8வது லக்னமோ 12வது லக்னமோ இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா சார். இல்ல அதாவது இந்த லக்னம் சார், நம்ம லக்னம் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்களேன். ஏதாவது லக்னத்தை சொல்லுங்களேன். மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 12வது லக்னம் இது, 6வது லக்னம் இது, 8வது லக்னம் இது. இந்த 3 லக்னமும் இயற்கையாவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆமா, அதாவது மகர லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கு ஒத்து வராது. இது லக்னம் தான் சார். அதாவது லக்னமா ராசியான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை லக்னத்துல இருக்கா ராசியில இருக்கா சார்? அப்ப லக்னத்தை பாருங்க, எதுக்கு